இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கேரளா ஸ்பெஷல் இடிச்சக்க தோரன்னு சொல்லுவோம். இதை எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம். குக்கிங் கற்றுக்கிறவங்களுக்கு இதை எப்படி கட் பண்ணுறது, எப்படி தொலி எடுக்கிறதுன்னு தெரியாது. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்தியில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கணும். கத்திலையும் தேய்ச்சிக்கணும், கையிலையும் தேய்ச்சிக்கணும். இப்போ இதில் இருக்கிறத பசை எப்படி மாற்றுறது பார்க்கலாம். ஒரு பேப்பர் எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை ஹாஃபாக கட் பண்ண அப்புறம் தொலி எடுக்கலாம். சக்கையை கட் பண்ணும்போது கத்தி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஷார்ப்பாக யூஸ் பண்ண வேண்டாம். இப்படி தொலி எடுத்தாச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக எடுக்க வரும். இப்போ தொலி எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் எதுக்கு சேர்க்கணும்னா, நம்ம சக்கையை வேக வைக்கும்போது அதில் இருக்கிற பசை வந்து சைடில் எல்லாம் ஒட்டிக்கும். அப்போ அதை வாஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். எண்ணெய் விட்டாச்சுன்னா அதை ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். பெருசு பெருசாகவே கட் பண்ணி போட்டால் போதும் வேக வைக்கிறதுக்கு. இதை மாதிரி கட் பண்ணால் நமக்கு உரிக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். குக்கரில் 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன் நான். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டி சூடு ஆறுனப்புறம் இப்படி பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். அப்போ உதிரி உதிரி ஆகும். இதில் சில ஐட்டம் வந்து சில மேலாக இருக்கிற இந்த பாட்டு வந்துட்டு கொஞ்சம் பிச்சு போட கஷ்டமாக இருக்கும். அப்போ அதை மாற்றி வச்சுருங்க. இப்போ சக்கையெல்லாம் பிச்சு போட்டுட்டோம். உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும் சக்கை தோரனுக்கு. இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் 3 வரமிளகா, 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ பிச்சு போட்ட சக்கையை இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் சிம்மில் வைக்கலாம்.
இப்போ அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிருக்கும். நல்லா அந்த மிக்ஸ் பண்ண அப்புறம் துருவி வச்ச தேங்காவை இதுக்கு மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இடிச்சக்க தோரன் ரெடி ஆயிடுச்சு. இது ரசம் சாத்துக்கு, மோர் சாத்துக்கு, சாம்பார் சாத்துக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.